வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 8/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 1-5-5 1-5-5க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் எதிர்பார்த்தது. 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 1ஆம் நம்பரை வந்து ஆல் போல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 1ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 நாளில் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்பா. நம்ம பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 1ஆம் நம்பர் ஆல் போலில் கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பரில் பார்த்திங்கன்னா 4 செட்டு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பாருங்கள், நம்மளுக்கு நேற்றும் டபுள்ஸில் 5ஆம் நம்பர் வந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் 5ஆம் நம்பர் வந்திருக்குது. நம்ம வந்து டபுள்ஸில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1 PM வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும்பா. ஆல் போர்டு மிஸ் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 1ஆம் நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். 3 செட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 1-7 1-4 அது சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். எப்படியாச்சும் பாஸ் ஆகிடணும் எதிர்பார்த்தது, மிஸ் ஆகிடுச்சுன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-5-8 இந்த 4-5-8க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பாருங்கள் பி போர்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பரும் அதே போர்டில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 2 நம்பரும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம சேர்த்து கொடுக்கல. ஆல் போர்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து ஆல் போல்டையும் கொடுத்துருந்தோம். பி போர்டில் மட்டும் 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1ஆம் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆனது. ஆனால் ஏ போர்டில் 1ஆம் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2-5-9 இந்த 2-5-9 பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக மிஸ் ஆகிடுச்சுன்பா. 2-5 பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மிஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொடுக்கல. பாக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸில் 2-5 அப்படின்றது ஒரே ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குன்பா. 2ஆம் நம்பர் இல்லைனா பவரில் 7ஆம் நம்பர் இது வந்துடும் நம்ம எதிர்பார்த்ததில். நம்மளுக்கு 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா 2-7 பவரில் தான் கிடச்சிருந்தது. ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து தான் கொடுத்துருந்தோம். இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் இதில் நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுத்துருப்போம். ஏன்னா மெயினாக வந்து 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் கிடச்சிருந்தது. சிங்கிள் போர்டில் கிடச்சிருந்தது. அது பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 2-7 ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியெலாம் நம்பர் கொடுக்கலான்பா. இது நம்ம வந்து சேனலை ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 6 நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிதுன்னா மட்டும்தான் 2 நம்பர் 2 போர்டில் கொடுக்குறது. மற்றபடி பார்த்திங்கன்னா 6 நம்பர் கம்பல்சரி கொடுத்துட்டு வரோம். ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் பாக்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜாஸ்தி நம்பர் கொடுக்குற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறத கம்மி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்னமும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதாவது 3 நம்பர் கெஸ்ஸிங் கிடைக்கிறதுல 3 போர்டுக்கு 3 நம்பரை ஏபிசியில் 3 நம்பரை கொடுத்துட்டு இதில் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஏன்னா இன்னமும் ஜாஸ்தி கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் கம்மி பண்ண முடியும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர் ஆச்சும் பாஸ் ஆகணும், இல்லைனா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி நிறையா நம்பர் வரும் கொடுக்குறீங்கன்னு நம்மளுக்கு கேட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. 3 நம்பரை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 8/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்க்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்ரி புக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 6 மணிக்கு சொன்னல 5ஆம் நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன், ஆல் போலில் கொடுத்தேன். அதே மாதிரி பி போலையும் கொடுத்துருந்தேன், அதுவும் வின்னிங் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கும் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன், ஏ போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. அந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான குரூப்பும் ஒன்று இருக்குது. வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்குங்க. லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா. நீ பாருங்கள் 1 மணிக்கான கெஸிங் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 6061, 650501. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 495, 491, 405, 401, 695, 601. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 01, 01லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2, 5-7, 2-4, 2-8, 5-5. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 594, 598, 574, 578, 294, 278. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, 5-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பருக்கு 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 6-4, 6-2, 6-9, 1-4, 1-9, 1-2. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 679, 672, 649, 642, 179, 142. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 94லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக எதுவும் நம்ம கொடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுக்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா அந்த சில கமெண்ட்டுகள் பார்த்திங்கன்னா பப்ளிக்காக வராது. அது இந்த கெட்ட வார்த்தையில் மெசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலது வந்து நான் வந்து ஹேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு மட்டும் தெரியும். அது தெரிஞ்சதும் அதாவது எனக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நான் அப்படியே எனக்கு கெட்ட வார்த்தையில் அனுப்புறது பார்த்திங்கன்னா உடனே ரிப்போர்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்போர்ட் ஆகிடும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வர்ற மெசேஜ் கெட்ட வார்த்தையில் வந்தால் ரிப்போர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிக்காத மாதிரி மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அப்போவே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம சேனல் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கெஸிங் மட்டும்தான் கொடுக்குறோம், கன்ஃபார்ம் நம்பர் கிடையவே கிடையாது. யாரையும் வந்து நம்ம வந்து 100% இது வரும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்க கிடையாது. மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 799 ரூபா கட்டினாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தனியாக ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்கள வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ ஒரு 5-6 நாளாச்சும் நம்மளுக்கு தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து 1 மந்த்து தான் அந்த மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா வேலிடிட்டி. அது அவங்க அதுக்கப்புறம் போயிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சு அந்த குரூப்பில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் வந்து என்னால் யாருக்கும் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து நம்ம வந்து 100% வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுக்க கிடையாது. கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கெஸ்ஸிங் பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதுக்கு ஏன் கெட்ட வார்த்தையில் பேசணும், திட்டணும்? அது நம்ம வந்து சரி ஓகே அதை விட்டுருங்க. சரி ஓகேன்பா. நாளைக்கு பாருங்கள் 3 சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 00229944 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். அதிகமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணி இல்லைனா 8 மணி இருக்குது டபுள்ஸில் வந்துட்டுருக்குது. இடையில இப்போது 6 மணிக்கு வந்துட்டுருக்குது. 1 மணி 8 மணிக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர். ஏதோ எந்த ஷோக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸிங்கை மட்டும் எடுங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்னோடய கெஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாதுன்பா.
கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கு நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.